Taste the Daily. ஜெயசீலன், இதில் திமுக அரசாங்கம் சட்டமன்றத்தில் எப்படி நடந்திருக்கு? ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி களத்துக்கு போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் சொல்லக்கூடிய ஆதங்கத்தை மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்குள்ள ஒழிக்கிறார். அப்படின்றப்போ இதில் திமுக எந்த இடத்துல தவறு செய்து எதிர்க்கட்சிகளினுடைய குரலை ஒடுக்கிதா? சார், சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவது எதுக்காக? அங்கே போய் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி தீர்வு எடுத்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நம்மளை மக்கள் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் எதையுமே நம்மளை பேச விடுதில்லை. இந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலையில் போனவுடனே கேள்வி நேரத்துக்கு முன்பாக ஏறக்குறைய பலருடைய உயிரை பறித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ரொம்ப மோசமான முன்னுதாரணம். இன்னும் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் உண்மை நிலவரத்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாக மக்கள் மன்றத்தை தெரிவிக்கணும். அதுமாதிரி சட்டமன்றத்தில் இதை விவாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனடியாக அந்த நேரத்தில் அனுமதி கொடுத்து அந்த அனுமதி கொடுத்து பேச வச்சுருக்கணும். கேள்வி நேரம் நேரம்ன்றது எப்போ ஒரு மணி நேரம் எப்போவுமே கேள்வி நேரம் தான். அது அவ்வளோ பெரிய முக்கியமான நேரமாக இது பண்ண முடியாது. அதே மாதிரி 56வது சட்டமன்ற விதிகள் 56ல் சிறப்பு நம்ம ஒத்திவைப்பு தீர்மானம் வச்சுட்டு கூட முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் பேசலாம். இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் விவாதிக்கிறதுக்கான நேரம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை, இப்போ வேணாம், நேரமில்லா நேரத்தில் கூட நீங்கள் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் கேள்வி நேரத்தில் மட்டும்தான் விவாதிக்கணுன்ற ஒரு டிமாண்டை அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இல்லை, ஒருவேளை சட்டமன்ற தலைவர் இதெல்லாம் விலையில்லா உயிர் அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னவோ, அதனால தான் நேரமில்லா நேரத்தில் இதை பேச சொல்கிறாரு. ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், அவங்கெல்லாம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு துடிச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய பொறுப்பை ஏற்று இந்த மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா, எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, மருந்து இருக்கா, இன்னும் பலவாறான கேள்விகள், மக்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் எழுகிறதோ அதை சாமானிய மக்களுடைய கேள்வியாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்க விளைகிறார். உடனடியாக அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இன்றைக்கி கூட தொடர்ந்து 4 நாட்களாக எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, வாய்ப்பை கொடுங்க, பேச விடுங்க. முதலமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் வெளியில், அதாவது முதல் நாள் எங்களெல்லாம் குண்டு கட்டாக தூக்கி வெளியில் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நேற்றைய தினமும் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி எங்களை எல்லாம் வெளியில் தூக்கி அனுப்பிச்சிட்டு நாங்கள்லாம் வெளியில் வந்தவுடனே முதலமைச்சர் சொல்கிறார், அதிமுகவுடைய கேள்விகளுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பதில் இருக்குதுன்னு. அந்த பதிலைத்தான் நாங்கள் கேட்குறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இந்த மக்களுக்கு என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அவர் இந்த கேள்வி கேட்குறாரு. ஆனால் 20ஆம் தேதி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் வராது, எங்களெல்லாம் தூக்கி வெளியில் போட்டவொன்னே சாவகாசமாக இந்த மாதிரி அதிமுக அரசியல் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் கூட ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு வழங்க வேண்டால் ஜனநாயக ரீதியில் இந்த சட்டமன்றம் இயங்குகின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் அவங்களுக்கு பேசுறதுக்கான நேரம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பேசுறதுக்கான நேரம் கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஆனால் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ஜனநாயகத்தினுடைய மாண்பை செதைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இதுல எது உண்மை? சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தளவில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு எப்போயுமே சட்டமன்றம் ஆரம்பித்தவுடனே முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரமாக இருக்கும். அந்த கேள்வி பதிலெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய குரலை நீங்கள் கேளுங்க, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் என்பது கேள்வி நேரத்தை காட்டிலும் முக்கியமான விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா உயிர், சாமானிய மக்களோட உயிர், அங்கே அவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகின்றதா, முறையான மருந்து அங்கே இருக்குதா, டாக்டருங்க அங்கே இருக்கிறாங்களா, எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இது எதுவுமே நாட்டு மக்களுக்கு தெரியல. இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மக்கள் மன்றத்திலும் இருக்கிறீங்க, சட்டமன்றத்திலும் இருக்கிறீங்க. மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய விஷயத்தை சட்டமன்றத்தில் எந்த புள்ளியில் ஆளும் திமுக நிராகரிக்குது, உண்மையை மறைக்கிறாங்க? அதாவது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேச விளைந்தாலும், இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக பேச முடித்தாலும் உடனடியாக அவர் பேசுகிறத அப்படியே மறைச்சி மூடி, நாங்கள் பேசுகிறத கூட சில முக்கியமான அரசை குறை கூறி சொல்லக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் நாங்கள் கேள்வியாக எழுப்பும்போதோ அல்லது பேசும்போதோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்களுக்கு ஃபேவரா இருக்க விஷயத்தை மட்டும் அப்படியே ரிலே பண்றாங்க. சபாநாயகருடைய நிலைப்பாடு இதில் எப்படி இருக்குது? சபாநாயகர் அவர் செந்தில்குமார் சொல்றப்போ துறை சார்ந்த அமைச்சர்களை நோக்கி கேள்வி கேட்டா அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, சபாநாயகர் பதில் சொல்றாருன்றாரு. சபாநாயகர் இன்றைக்கு முதலமைச்சரினுடைய குரலாக ஒலிக்கிறாரா? அவருடைய வாய்ஸை தான் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரா இங்க? அதாவது சபாநாயகரை பொறுத்தவரை ஸ்பீக்கர் அவர் அமைச்சர்களுடைய ரோலை இவர் பிளே பண்றாரு.
எந்த அமைச்சரும் வந்து பதில் சொல்கிற முன் வரதுக்கு முன்னாடியே இவர் பாதி பேசி முடிச்சிடுறாரு. அமைச்சர்களுக்கு பதிலாக இப்போ இவர் சபாநாயகர் தான் அவருடைய அமைச்சரோட ரோலெல்லாம் எடுத்துகிட்டு இவர் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இவர் தான் அமைச்சராக நடைபெற்றுக்காரு. சபாநாயகர் என்பவர் அதாவது நடுநிலை தவறாதவராக சட்டமன்றத்தின் மாண்பிற்கு எந்த வகையும் குந்தகம் விளைவிக்காமல் எதிர்க்கட்சியினருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை நடத்துபவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சபாநாயகரை பொறுத்தவரைனா அரசுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஒரு குறை கூறக்கூடிய இருக்கிற நிலவரத்தை உண்மை நிலத்தை சொன்னாக்க அவரே பதில் சொல்லி முடிச்சிடறாரு. அந்த அமைச்சர்களுக்கான பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பை கூட கொடுப்பதில்லை. எனவே சபாநாயகர் தன்னுடைய பணியை நடுநிலையோடு செய்யவில்லை என்பதுதான் உண்மையான நிலை. இன்றைக்கு பேசலாம். ஜெய்சீலன், உண்மையிலேயே அவர் செந்தில்குமார் சொல்கிறது தான் நடக்குதா? ஒரு பெட்டி கேஸ் போட்டு உள்ளே கூட போகாமல் வெளியில் வர அளவுக்கு தான் இந்த நிர்வாகம் கோளாறோட இருக்குதா? நிச்சயமாக. அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஞ்சா விற்பனை பண்ணுறாங்க. கஞ்சா விற்பனை சம்பந்தமாக யாராவது காவல்துறைக்கு தகவல் கொடுத்தா அந்த காவல்துறையின் மூலமாகவே யார் தகவல் கொடுத்தாங்களோ அவங்கள கஞ்சா விற்கிறவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் வந்து ரோட்டில் பூந்து வெட்டக்கூடிய சம்பவம் நடந்திருக்கேன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப சமீபத்தில் கஞ்சா விற்பனை சம்பந்தமாக ஒரு தகவல் கொடுத்தவரை நடு ரோட்டில் வந்து அடித்து வெட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. எனவே நிச்சயமாக இதில் வந்து மெத்தன போக்கு தான் அரசு என்ன பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அதாவது இதில் தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இன்றைக்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது இடைநீக்கமும் இடமாற்றம் தான் தண்டனை அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இன்றைக்கி இருக்குது. அது தண்டனை கிடையாது. இப்படிப்பட்ட கொடுமையான செயல்கள் நடக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரான எந்தெந்த அதிகாரிகள்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இடைநீக்கம் மட்டும் பத்தாது, உங்களுக்கு பதவி இறக்கம் கொடுக்கணும். எப்பொழுதுமே இனிமேல் அவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை என்ற முக்கியமான நிலையை வந்து அரசு எடுத்தால் தான் இதிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா 100 வருஷமானாலும் இது நடந்துக்கிட்டே தான். Taste the Daily.